ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாரும் என்னோட தங்கச்சி பண்ண தப்புக்காக தான் அப்பா செத்துட்டாருன்னு, செஞ்ச தப்புக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் தங்கச்சி தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு இப்படி வாய்க்கு வந்தபடி பேசினாங்க. ஆனால் ஒரு நாள் கிருஷ்ணா, சொல்லுங்க பெரியப்பா. இப்போ தான் பெரிய டாக்டர்கிட்ட பேசிட்டு வரேன். அப்பாவும் தங்கச்சியும் கண்ணு முன்னாடியே இறந்து போனதுனால நரம்பு வலிப்பு வந்துடுச்சு. பெரியப்பா, நீ ஒன்றும் கவலைப்படாத, உயிருக்கு எந்த பயமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கிருஷ்ணா, உனக்கு ஒரு உண்மை சொல்லவா? எல்லாரும் நினைக்கிற மாதிரி உன் தங்கச்சி பண்ண தப்பால் உங்கள் அப்பா சாகலப்பா. அந்த ஜோசஃபு உங்கள் அப்பாவோட நிலத்து மேலே கண்ணு வச்சிட்டான். உங்கள் அப்பா கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னதுனால அவன் கார் டிரைவர் செல்லத்தை வச்சு உன் தங்கச்சி வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டான்ப்பா. அந்த வீடியோவை காட்டி உங்கள் அப்பாவை சொத்து மொத்தத்தையும் எழுதி வாங்கிட்டான்ப்பா. உன் குடும்பம் மொத்தத்தையும் அழித்து நாசம் பண்ணிட்டான்ப்பா அவன். இதெல்லாம் எனக்கு அந்த ஜோசப் கிட்ட வேலை பார்க்குற சுப்பிரமணி தான் சொன்னான். கிருஷ்ணா, நீயும் உங்கள் அம்மாவும் இனி இந்த ஊருக்கு வராதீங்கப்பா, வராதீங்க. நீ படித்த படிப்புக்கு ஏதோ ஒரு வேலை கிடைக்கும்டா. நீயும் உங்கள் அம்மாவும் தூரமாக எங்கேயாவது போய் படிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஜாகிரதை. நான் நினச்ச மாதிரி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆகி எங்கள் தங்கச்சி கல்யாணம் பண்ணி அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சேன். ஆனால் என் குடும்பம் மொத்தத்தையும் சாகடிச்சிட்டாங்க. உயிர் இருந்த நடப்போன மாதிரி நாங்கள் தினமும் வாழ்ந்தோம். அப்போ தான் நான் நினச்சேன், உங்கள் 2 பேரையும் விடவே கூடாதுன்னு. ஜோசப்க்கு இருக்கிற வியாதியிலேருந்து உனக்கு கொடுத்த பின்னாடி கதவு சாவி வரைக்கும் உனக்கு இருக்கிற பொண்ணுங்க வீக்னஸை வச்சு இது எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நாள் நான் கோர்ட்டில் ஜோசஃபை பார்த்தேன். யாரோ ஒரு ஆள் கூட கோவமாக பேசிட்டு போனார். அது என்னன்னு தெரிஞ்சுக்க நான் அவர்கிட்ட போனேன். அவர் ஜேம்ஸோட தம்பி. அவங்க அண்ணனுக்கு ஜோசப் பண்ண மொத்த துரோகத்தையும் என்கிட்ட சொன்னார். என்னாச்சு சார்? உங்கள் வீட்டில் ட்ரக்ஸ் இருக்குன்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. எங்கள் வீட்டில் ட்ரக்ஸா? வீட்டில் ட்ரக்ஸ் வச்சுக்கிட்டு பிரார்த்தனைக்காக வந்திருக்க பொண்ணுங்களோட தப்பா நடந்துக்கிறியா? இதெல்லாம் பொய் சார். உங்களுக்கு யார் சார் சொன்னா? சர்ச்சுக்கு வந்த பொண்ணுங்க ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டீங்க சார். என்ன வேணும்னு யாரும் மாட்டி வச்சுட்டாங்க சார். சார், ட்ரக்ஸ் கிடச்சிருச்சு. அரெஸ்ட். சார் சார், எனக்கு ஏன் சார் அரெஸ்ட் பண்றீங்க சார்? அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். சார் சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். ஐயா, ஐயா. யாரு? ஜோசப் ஐயா சர்ச் சாவி கேட்குறாங்க. பாத்ரூம் எங்கேயா இருக்கு? அந்த பக்கம் இருக்கு, போங்க.